அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். சென்னை தாம்பரத்தை அடுத்த ஓட்டேரியில் 21 கிலோ கஞ்சாவுடன் ரவுடி செல்வகுமார் சுட்டு பிடிக்கப்பட்டிருக்கிறார். 21 கிலோ கஞ்சாவுடன் ரவுடி சுட்டு பிடிக்கப்பட்டிருக்கிறார். அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் பத்மநாபன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் பத்மநாபன், என்ன நடந்தது, முழு விவரங்கள்? வணக்கம். தாம்பரம் அருகே நள்ளிரவு தலைமை காவலரை வெட்டிவிட்டு தப்ப முயன்ற A+ ரவுடி தற்போது அக்காலையில் சுட்டு அவரை போலீசார் பிடித்துள்ளனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தாம்பரம் அடுத்த மன்னிவாக்கம் ரவுடி கஞ்சாவுடன் பதுங்கி இருப்பதாக ஓட்டேரி போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் காவல் உதவி ஆய்வாளர் சதீஷ்குமார் தலைமையில் தலைமை காவலர்கள் ஆனந்தராஜ் உள்ளிட்ட போலீசார் அவர்களை குழுவினர் தேடி வந்தனர். அப்போது A+ ரவுடியான அதாவது பேக்கரி ரவுடிகள் கொலை வழக்கில் அதாவது செல்வகுமார் அவர் செல்வா என்ற செல்வகுமார் அவர் போலீசார் கனகராஜ் இருவரையும் கஞ்சாவுடன் பிடித்து காவல் நிலையத்தில் ஏற்ற முயன்ற போது செல்வ கத்தியால் தலைமை காவலர் ஆனந்தராஜை வெட்டியுள்ளார். இதனை அடுத்து பார்த்த காவல் உதவி ஆய்வாளர் துப்பாக்கியால் ஒரு முறை செல்வாவின் இடது காலில் சுட்டு பிடித்தார். இதைத் தொடர்ந்து செல்வாயை தாம்பரம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அளிக்கப்பட்டு அவர் தற்போது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. செல்வகுமார் மற்றும் கனகராஜ் ஆகியோரும் விசாரித்து வருகிறார்கள். மேலும் காயமடைந்த தலைமை காவலர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சுட்டு பிடிக்கப்பட்ட செல்வா என்ற செல்வகுமார், கனகராஜ் ஆகியோர் இதுவும் வண்டலூர் திமுக பிரமுகர் ஆதவ் முருகன் செல்வ கொலை வழக்கில் அவர் பல்வேறு வழக்கில் அவர் வழக்கு தொடர்புள்ளதும் சிறைக்கு சென்றதாகவும் A+ ரவுடி என்று சொல்லப்படுகிறது. இவருக்கு தற்போது இந்த பகுதியில் கஞ்சாவுடன் இருப்பதாக தகவலின் அடிப்படையில் ஓட்டேரி போலீசார் ரகசிய தகவல் தொடர்ந்து அவர்கள் இரவு நேரத்தில் அவரை அந்த பகுதியில் சென்று பார்த்தபோது அவர்கள் பதுங்கி இருந்தது. அவர்களை போலீசார் விசாரித்து அவர்கள் ஜீப்பில் ஏற்றும் போதுதான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. தற்போது இந்த ரவுடி சுட்டு பிடிக்கப்பட்ட சம்பவம் தான் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பத்மநாபன்.